ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக அது குக்கரில் ஒரே இதில் செஞ்சு முடிக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கு. அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வரமல்லி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம நைஸாக மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் குக்கரில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சிருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்க லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து புளி கிடையாது, தக்காளி மட்டும்தான். அதனால உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, பூசணிக்காய் வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச இந்த மசாலா போட்டுடலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துவரப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவிட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். மிக்ஸி கழுவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, இதை போட்டுடலாம். உப்பு தேவையான போடலாம். இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். இது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க, நான் பேனில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், போட்டுடலாம். இப்போ பாருங்க, கடுகு பொரியுது. இப்போ நான் 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுடலாம். இது லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் போடுறேன். வேகும் போது நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ தாளிக்கும் போது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டல்
டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.